களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த 21 நாட்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை ஆழப்படுத்தும் பயணத்தில் இன்னைக்கு 17வது நாளில் இருக்கிறோம். நம்ம இந்த பயிற்சியில் இருக்க ஓரளவுக்கு பயிற்சியின் அடிப்படைகளை ஃபுல்லாக பார்த்துட்டோம். இனி இதனுடைய பலனை எப்படி இன்னும் மேம்படுத்துவது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்மை மையப்படுத்திக் கொள்ளும் பயிற்சியை செய்வோம். கண்களை மென்மையாக மெதுவாக மூடிக்கொண்டு உங்களுடைய தற்பொழுதைய மனோநிலைமையை கவனித்து பார்க்கவும். இங்கு கவன மாஸ்டரின் இதயத்துடன் ஒரு தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்வோம். நம் அனைவரது இதயங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளன. ஞானங்கள் நமக்கு ஆன்மீக வளர்ச்சி அளிக்க பயன்பட வேண்டும் என்று மாஸ்டரிடம் பிரார்த்தனை செய்வோம். மேலும் மாஸ்டரின் ஆரோக்கியத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் அவர் மேற்கொண்டுள்ள பணியில் அவருக்கு முழு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றும் அவரிடமே பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ. நம்ம மிஷனில் நம்மளுடைய பயிற்சி மற்றும் அதன் பலன்கள் அதை பற்றி பேசுகிறப்ப நம்ம செய்கிற பயிற்சிகள் எல்லாமே இந்த 16 நாளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது, காலையில் எந்திரிச்சு இந்த பெய்ப்புல் பிரார்த்தனையை சொல்லி தியானம் செய்து டைரி எழுதி நாள் முழுக்க ஒரு நிலையான நினைவை ஒரு ஆன்மீக சூழலை நமக்குள்ளே வளர்த்து சாயந்தரம் சுத்திகரிப்பு செய்து 9 மணி உலகளாவிய பிரார்த்தனை செய்து அதுக்கப்புறம் புள்ளி தியானம், 10வது நியமம், இரவு பிரார்த்தனை. என்ன சார், ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை ஆரம்பிக்கிறப்ப உங்களால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணால் போதுன்றத மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஒரு லிஸ்ட்டு கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னால், ஆமாம், அடிப்படை பயிற்சிகள்ன்றது தியானம், சுத்திகரிப்பு, இரவு பிரார்த்தனை, இது 3 அடிப்படை பயிற்சி. இது செஞ்சால் என்ன பலன் வரும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, பாபுஜி நம்ம எல்லாருக்கும் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. எவ்ரி சின்சியர் அபியாசி வில் பி கேரண்டீட் லிபரேஷன் அப்படின்ட்டு. சின்சியர் அபியாசி ஒவ்வொருத்தருக்கும், அபியாசினா யார், அபியாசம்னா பயிற்சி, அபியாசி அப்படின்னா பயிற்சி செய்பவர், நம்ம எல்லாரும் அபியாசிகள். இந்த ஒரு கொடுக்கப்பட்ட பயிற்சியை நம்ம செய்தோம் அப்படின்னா முக்தி நிலை, ரொம்ப உயர்வாக சொல்லப்படக்கூடிய அந்த முக்தி நிலைன்றது உறுதியளிக்கப்படுகிறது. அந்த சின்சியர்ன்ற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும். சின்சியர்னா விடாமுயற்சி. இந்த பயிற்சியை கொஞ்சம் கூட கை விட்டுறாமல், ஒரு நாள் கூட விடாமல் நம்மளால் இறுக்கி பிடிச்சி செய்ய முடியும் அப்படின்னா குறைந்தபட்ச உத்தரவாதம் இது. அப்போ அதிகபட்ச உத்தரவாதம், அதிகபட்ச எல்லை என்ன அப்படின்னா இறைநிலையோடு ஒன்றி கலத்தல். ஆதி மூலம் நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே நம்ம அந்த ஒரு மையத்துக்கே திரும்ப போய் அதோட நம்ம இணைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த பயிற்சியை செஞ்சால் வந்துருமா அப்படின்னா இல்லை. இறைநிலையை அடைய வைக்கக்கூடிய எந்த ஒரு பயிற்சி முறையும் எங்கேயுமே டிஃபைன் பண்ணது கிடையாது.
உலகத்திலேயே இது வரைக்கும் எந்த வரலாற்றுலையும். அப்போ சகஜ மார்க்க பயிற்சிக்கு, இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிக்கு அந்த மகத்துவம் கிடையாதான்னா அது உண்டு. ஆனால் இந்த பயிற்சி மட்டும் போதாது. இந்த பயிற்சி செய்தால் ஒரு 5% நமக்கு அதுக்கானது கிடைக்கும். இது காலையில் ஆரம்பித்து பி புள்ளியில் ஆரம்பித்து இரவு பிரார்த்தனை வரைக்கும் தினமும் நம்ம விடாமுயற்சியோடு செய்கிறப்ப 5% சாத்தியம் அப்படின்றாங்க. அப்போ மீதி 95% எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் அதுக்கான பதில் தெரியும்னு நினைக்கிறேன். பயிற்சியில் நமக்கு இருக்கும் மனோபாவம், ஆட்டிடியூட், அதில் தான் வந்து மீதி 95% இருக்குது. அப்போ ஆரம்பத்திலே அந்த 95 பற்றி பேசலாமே, எதுக்கு இந்த 5 பற்றி நம்ம 16 நாள் பேசணும் அப்படின்னா, இந்த 5 இல்லாமல் அந்த 95 சாத்தியம் இல்லை. இந்த 5 வந்து அடித்தளம், பயிற்சின்றது நம்மளுடைய அடித்தளம். அது இருக்கிறப்ப தான் மீதி 95 ரொம்ப எஃபெக்டிவாக நம்மளால் வந்து பண்ண முடியும். அதை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இனிமே பார்க்க போகிறோம். என்னென்ன வகையான ஆட்டிடியூட் பயிற்சியில், நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மிக உயரிய லட்சியமான மையமண்டலம் அல்லது இறைநிலையோடு ஒன்றி கலத்தல், மாஸ்டரோடு பரிபூர்ணமாக கலத்தல், இது போன்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு உயரிய லட்சியத்தை அதை நோக்கி போகிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யறதுன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பயிற்சின்றது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் செய்ய போகிறோம். நம்மளால் எப்பவும் சொல்லப்பட்ட மாதிரி எவ்வளவு முடியுதோ அவ்வளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய விடாமுயற்சியோடு செய்ய போகிறோம். அதை நம்ம வச்சுக்குவோம். இப்போ காலை தியானம் அப்படின்றத எடுத்துக்குவோம். எவ்வளவு நேரம் செய்யணும்? பாபுஜி முதல்ல 1 மணி நேரம் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். ஏன் 1 மணி நேரம் செய்யணும் அப்படின்னா, 1 மணி நேரம் அந்த பயிற்சியை நம்ம கண்ண மூடி உட்காந்து செஞ்சாதான் 1 நிமிஷமாவது சரியான தியானத்தை நம்ம செய்வோம் அப்படின்னாரு. 1 மணி நேரம் பயிற்சி செஞ்சால் ஒரே 1 நிமிஷம்தான் நம்மளால் சரியாக தியானம் பண்ண முடியுமா? இது ஒரு ஆச்சரியமான ஒரு இதாக தான் இருக்குது. அப்போ அந்த 1 நிமிஷத்தை நான் முதல்ல செஞ்சுட்டேன் அப்படின்னா, அந்த 1 மணி நேரம் தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதா அப்படின்னா, அது நம்ம மாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு செய்வோன்றதுக்காக செய்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த ஒரு நிமிஷம் கரெக்டாக நம்மளால் செய்ய முடிஞ்சதுன்னா, தியானம் எப்படி செய்யப்பட வேண்டுமோ, உள்ளிருக்கும் இறைநிலையோடு நம்ம கலந்துருக்கிறது படி நம்ம ஒரு நிமிஷம் அது நம்ம அங்கே இருந்துட்டோம் அப்படின்னா, அதனுடைய எஃபெக்ட் நாள் முழுக்க இருக்கும் தான். பாபுஜி மாதிரி தியானம் பண்ணால், பாபுஜி எவ்வளோ நேரம் தியானம் பண்ணுவார்? இன்றைக்கி நம்ம ஸ்பீச்சில் அவரை பற்றின ஒரு மேற்கோள்கள் நிறைய வரும். ஏன்னா இந்த இன்டென்சிட்டி இந்த ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறப்ப பாபுஜியுடைய மேற்கோள்கள் சொல்லாமல் இருக்க முடியாது நம்மளால். பாபுஜி அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தியானம் செய்வார் அப்படின்னா, அவருக்கு அந்த அவசியமே இருக்காது. ஏன்னா தியானம் செய்வது அங்கேருந்து நிலையான நினைவு, எப்பொழுதும் ஒரு ஆன்மீக சூழலிலே நம்ம இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு போகணும். அதுக்காகத்தான் தியானம். எப்போ அந்த நிலையான நினைவுன்றது நம்ம ஒருத்தருக்குள்ளே செட்டில் ஆயிடுச்சோ, எந்த அளவுக்கு அப்படின்னா, இரவு தூங்கும் பொழுது கூட அந்த நினைவு கட்டாகாமல் இருக்கும் அவங்களுக்குள்ள. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எப்போ அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு அந்த நிலையான நினைவுன்றது உள்ள வந்து நிலை பெற்று இருக்கிறதோ, அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு தியானம் செய்யணுன்ற அவசியம் கூட நமக்கு வந்து இருக்காது. இப்போ அந்த பயிற்சியுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, அந்த பயிற்சியை தாண்டி அந்த நிலைக்கு நம்ம வந்து கொண்டு போகிறதா இருக்கணும் நமக்கு வந்து. சரி, காலையில் எந்திரிச்சு பி புள்ளி தியானம் பண்ணிட்டேன். அந்த பிரார்த்தனை வரிகளை சொல்ல போகிறேன். ஓ மாஸ்டர் அப்படின்னு ஆரம்பிக்குது பிரார்த்தனையின் வரிகள். அதை நம்மளுக்கு எப்படி செய்ய சொல்லியிருக்கிறாங்க? அன்பும் பக்தியும் இதயத்தில் நிறையும் வகையில் அந்த பயிற்சியை செய்யணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த வார்த்தைகளை சொல்லணும், அந்த பிரார்த்தனையை செய்யணும் அப்படின்றாங்க. அப்படி சொல்கிறப்ப நம்ம கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே அந்த ஒரு நாமளே வந்து ஒரு பிரார்த்தனை மனோபாவத்துக்கு ஒரு மனம் இறைஞ்சுதல், மனம் மன்றாடி அந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை மனோபாவத்தோடு நம்மளால் வந்து ஓ மாஸ்டர், நான் எவ்வளவுக்கு வந்து ஒரு ஒரு இயலாதவனாக இருக்கிறேன், அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து மிகப்பெரிய அற்புதமான பொக்கிஷங்களை எனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்றத உங்களால், உங்களுடைய கருணை இல்லைன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது மாதிரி ஒரு பாவனையில் ஓ மாஸ்டர் அப்படின்னு ஆரம்பித்து சொன்னோம் அப்படின்னா, நம்ம மீதி 4 வரிகளை நம்மளால் சொல்ல முடியுமா என்னன்னு தெரியாது. அப்படியே நம்மளை வந்து உள்ளே இழுத்துட்டு போகக்கூடியதாக இருக்கும். அந்த பிரார்த்தனை சமர்ப்பிக்கப்பட வேண்டிய விதத்தில் பிரார்த்தனை சமர்ப்பித்தல்மாங்க, பிரார்த்தனை செய்தல்னு சொல்ல மாட்டாங்க. ஆஃபரிங், அது ஒரு படையல் மாதிரி, ஒரு
அஹ், ஒரு காணிக்கை மாதிரி நம்ம வந்து மாஸ்டருக்கு அந்த அந்த ஒரு பிரார்த்தனையை சொல்லி ஆரம்பிக்கிறப்ப அதனுடைய பலன் அவ்வளவு இருக்குது. தியானம் அரை மணி நேரம் உட்காரலாம், ஒரு மணி நேரம் உட்காரலாம், இல்லை நான் 5 நிமிஷம் தான் உட்கார்றேன், எனக்கு 10 நிமிஷம் தான் உட்கார முடியுது, எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் உட்காருங்கன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த தியானத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், எதுவும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் எதுவுமே எதிர்பார்க்காம சும்மாவே உட்காந்தா நம்மளால் உட்கார முடியுமா? எத்தனையோ தியானங்கள் நம்ம தனியாக செய்கிற தியானங்கள் அந்த மாதிரி நமக்கு இருந்திருக்கும். சார் சிட்டிங் எடுக்கிறப்ப நல்லா இருக்குது, சத்சங்கம் போகிறப்ப நல்லா இருக்குது. ஆனால் வீட்டில் காலையில் தியானம்னு காலையில் ஒரு 5 மணி 5:30க்கு உட்காந்தேன்னா நான் சும்மாவே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. சரி, அப்போ என்ன தான் நடக்கணும், என்ன நடந்தால் அது நல்ல தியானமாக ஆகும்? நமக்கு நாமே கேட்டு பார்ப்போம். என்ன நடந்தாலும் அது நல்ல தியானம்தான் அப்படிம்பாங்க. நல்லா இல்லாத தியானம்னு எதுவுமே கிடையாது. தியானத்தின் விளைவு நிலையான நினைவு. நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மீக சூழல் காலையில இருந்து நம்ம இரவு தூங்க போகும் வரைக்கும் அது அறுபடாமல் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நிலையை நமக்குள்ளே ஏற்படுத்தணும். அது நம்ம அந்த தியானம் பண்ணுற அந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எப்படி இருந்தாலும் அதை ஏற்படுத்திடுவோம். நான் அதை ஆனால் நான் ஒன்று எதிர்பார்த்து உட்கார்றப்ப அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன குறைபாடு ஆகுது. ரொம்ப பிடிச்ச நண்பர், அவங்கள்ட்ட நம்ம பேச போகிறோம், பழக போகிறோம். அவங்கள்ட்ட போய் உட்காந்து அரை மணி நேரம் பேசிட்டு கிளம்புறப்ப, என்ன இவ்வளோ நேரம் பேசுகிற, ஒரு 5 ரூபா கூட கொடுக்காம போகிற அப்படின்னு அவர் சொன்னார்னா, அந்த அந்த நட்புலே ஒரு ஒரு குறை வந்துடுது இல்லையா? அதே போல் தியானம் நான் வந்து என்னுடைய இதயத்தில் இருக்கிற இறை உணர்வை உணர்வதற்காக, அதோடு சேர்ந்து இருப்பதற்காக, அதற்காக காத்திருப்பதற்காக உட்கார்றப்ப எனக்கு ஒரு அனுபவம் வேணும்னு நினச்சிட்டு உட்கார்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஆழமாக போகணும், எண்ணம் இல்லாமல் இருக்கணும், இங்கே வைப்ரேஷன் இருக்குதா, அங்கே அப்படி இருக்குதான்னு அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து உட்கார்றப்ப என்ன ஆகுது, அதனுடைய புனிதத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருது. அதில் ஒழுக்க நான் வந்து என்னுடைய அன்பிற்குரியவருக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றது மாதிரி தான் அந்த ஒரு தியானம் இருக்கணும். பாபுஜிட்ட ஒருத்தர் தியானம்னா என்னன்னு கேட்டப்ப அவர் அதான் சொன்னார். இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டேன் நைட்டு சாப்பிட்றதுக்கு, நீ என்ன செய்வ அப்படின்னா, அந்த இடத்த தூய்மைப்படுத்தி அவருக்கு பிடிச்ச சமையல்லாம் எல்லாம் செஞ்சு வச்சு, அவருக்கு இங்கே வந்தால் எங்கே உட்காரணும் அதுக்கான இருக்கைகள்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி, அதுக்கப்புறம் காத்திருப்போம். அந்த காத்திருத்தல்ல அந்த கடைசி நொடி ஆக ஆக அந்த காத்திருத்தலுடைய தீவிரத்தன்மை கூடிக்கிட்டே போகும். இப்போ யாராவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் போனவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து டெல்லி வரைக்கும் ட்ரெயினில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 36 மணி நேரம் நான் ட்ராவல் மெட்ராஸில் இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் ஏறணும் அப்படின்னா, அது ஓல்டு டெல்லியோ நியூ டெல்லியோ ஸ்டேஷனுக்குள்ளே போனோம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் ஆகிறப்ப, 20 நிமிஷம் இருக்க போகிறப்ப வண்டியை முன்னால் சிக்னலில் போட்டு வச்சுருவாங்க. நம்ம லக்கேஜெலாம் மூட்டை கட்டி வச்சுருப்போம். அது எப்போ அந்த ஸ்டேஷன் வரும், எப்போ நம்ம அங்கே வந்து இறங்கலான்ற ஒரு ஒரு அந்த ஒரு தவிப்பு இருக்குது பார்த்தீங்களா? அது அந்த நேரத்தில் மட்டும்தான். அந்த ஒரு தவிப்பு நம்ம ஒவ்வொரு வேளை தியானத்திற்காகவும் நாம் வந்து காத்திருக்கும்படி ஆகணும். அடுத்து எப்போ எனக்கு தியானம் பண்ண வேண்டிய நேரம் வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம எல்லாருக்கும் அந்த விஸ்பர்ஸ் பற்றி தெரியும், மென்குரல்கள். ஒளி உலகத்திலிருந்து பாபுஜி அளிக்கும் மென்குரல்கள். அங்கே நம்மளுக்கு வாங்கி கொடுத்த அந்த மீடியம் ஹெலன் அப்படின்ற ஒரு சிஸ்டர், ஒரு மதர்னு சொல்லுவோம் நம்ம வந்து அவங்கள. அவங்க ஒரு நாள் வந்து கேட்குறாங்க பாபுஜிட்ட, நான் என்னுடைய ஆன்மீக நிலை என்னவா இருக்குது அப்படின்ட்டு. பாபுஜி வந்து நீ 13வது புள்ளிக்கே நீ வந்து வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாரு அவள்கிட்ட வந்து. பாபுஜியோடைய ஒரு கான்டாக்டில் இருக்கிறவங்க வேறு எந்த ஒரு சூழலில் இருக்க முடியும் இல்லையா? அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வேற ஒரு மெசேஜில் பாபுஜி கேட்குறாரு அந்த மீடியம்கிட்ட, உனக்கு தியானம் பண்ணுறது பிடிக்குமா அப்படின்றாரு. ஆமாம் பிடிக்கும் அப்படின்றாங்க. ரொம்ப பிடிக்குமா? ஆமாம் தியானம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் நீ ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் பண்ணுற, நீ ஏன் கூட ஒரு தடவை 2 தடவை பண்ணக்கூடாது அப்படிம்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நமக்கு ஒரு பதார்த்தம் பிடிக்கும் அப்படின்னா சாப்பிட்டு முடித்த கையோட வந்து இன்னொரு சர்விங் கிடைக்குமான்னு நம்ம கேட்போம் இல்லையா? இப்போ தியானம் நமக்கு அவ்வளோ விருப்பம் இருக்கிறது அப்படின்னா, நம்ம அடுத்த தியானம் எப்போ, அடுத்த சிட்டிங் எப்போ, அடுத்த சத்சங்கம் எப்போ அப்படின்ற ஒரு ஒரு தியாகம் தவிப்பு நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு நம்மள. ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறை தேடுவதோடு இறையையும் தேடு அப்படின்னு. சின்னரா பெரியரா, இறை தேடுவதோடு வல்லினரகரம், இறையையும் தேடு அப்படின்னு.
சாப்பாடு மட்டும் தேடிட்டு இருக்காத, கடவுளையும் தேடு அப்படின்னு. நாம் சாப்பாடை தேடிட்டு இருக்கிறோமா? நான் முதல்ல யோசித்தேன், அதெல்லாம் ஆதிவாசிகளுக்கு அவங்க பசிக்கிறப்ப போய் வேட்டையாடணும், அதனால் வந்து அவங்க சாப்பாடை தேடிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரு ஒரு சினிமா காட்சியில் வந்து கதாநாயகன் இன்ட்ரொடக்ஷனுக்கு வந்து டேபிளில் வந்து உட்காருவார் சாப்பிட்றதுக்கு. வாய் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மத்தியான சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பார் அங்கே இருக்கிறவள்கிட்ட. அங்கே இருக்கிற அப்பா அவனை வந்து திட்டுவார், என்ன நீ காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே மத்தியான சாப்பாடை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம இந்த இறை தேடுற வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுது. இங்கிலீஷில் பங்க்சுவேஷன் சொல்லுவாங்க. ஒரு எதோட இந்த மைல் கற்கள்னு சொல்கிறது, நம்ம வாழ்க்கையின் மைல் கற்கள் நம்ம எப்படி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, நம்மளுடைய டெய்லி லைஃப்பை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சதும் காலை உணவு, மத்தியான சாப்பாடு கையில் எடுத்துகிட்டே போயிடுவோம், இல்லை காலையிலே செஞ்சு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருவோம். நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணும். நம்ம இதே பிளானில் தான் போயிட்டுருக்குறோன்றது நமக்கு தெரியும். இறை தேடுதல், கடவுளை தேடுதல் அப்படின்னா எப்படி இவ்வளவுக்கு நமக்கு ஒரு ஒரு ஈடுபாடு உணவின் மீது இருக்கிறதோ, அதே போல் அந்த இறை உணர்வின் மேலேயும் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். எப்போ அடுத்த தியானம், எப்போ அடுத்த சிட்டிங், எப்போ அடுத்த சத்சங்கம், எப்போ நம்ம லைஃப், நம்ம பண்டாரா தான் வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த பிறந்த நாள் அப்போ ஒரு மைல்கல் நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்க்குறது மாதிரி, அடுத்த பண்டாரா எப்போ வரப்போகுது, அடுத்த ஒரு இந்த மாதிரியான நிகழ்ச்சி எப்போ வரப்போகுது அப்படின்றது மாதிரி இதை நோக்கியே நம்மளுடைய தாகமும் நம்மளுக்கு வந்து தீவிரமாக ஆரம்பிக்கும். லைஃபோடைய பங்க்சுவேஷன் தியானமாக இருக்க ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு தீவிரம் இருக்கிறது அப்படின்னா நம்ம தியானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் தியானத்துக்கான நேரம் வர்றப்பயே ஒரு தவிப்பு நமக்குள்ளே வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். கிளீனிங்லேயும் அதே மாதிரி தான். ஒரு தீவிரத்தன்மைனா, கிளீனிங் பண்ண உட்காரதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அந்த தூய்மைக்காகவும் அந்த எளிமை அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வுக்காகவும் நமக்குள்ள ஒரு ஒரு தாகம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடணும். அதுக்கு அந்த காத்திருத்தல், அந்த தவிப்பு அப்படின்றத வந்து அதில் அந்த மாதிரி தியானம் பண்ண, கிளீனிங் பண்ண உட்காந்தோம் அப்படின்னா வந்து அந்த இன்வோகேஷன், அந்த நம்ம வார்த்தைகளை சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. டக்குன்னு வந்து, ஏன்னா என்னுடைய முனைப்பு ஃபுல்லாக அதில் தானே இருக்குது. நான் கிளீனிங்னு உட்காந்துட்டு என்ன வார்த்தை சொல்லணும்னு யோசித்து அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு, ஒரு பக்கம் இது போயிட்டுருக்குது, இன்னொரு பக்கம் நான் அடுத்து என்ன செய்யலான்னு நான் பிளான் பண்ணிவிட்டு, இப்படி இருக்கிற பயிற்சி எப்படி? இன்னொரு படத்தில் சொல்லுவாங்க, நாடி நரம்பு ரத்தம் சதை எலும்பு எல்லாத்துலேயும் இவருக்கு இந்த உணர்வு தான் ஊறி இருக்குது அப்படின்ட்டு. அதே போல் நம்ம தியானத்தில் ஆன்மீக வேட்கை, இறுதி லட்சியத்துக்கான தாகம், மாஸ்டர் மீதான அன்பு, இது எல்லாம் நமக்குள்ள நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துக்குள்ளேயும் ஊறி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க செய்கிறப்ப அந்த பயிற்சி முறை எப்படி இருக்கும் அது? அதனுடைய பலன் தான் வந்து அடுத்து நம்ம அந்த சொன்ன இறுதி நிலை, அதுக்கு நம்மளை வந்து உந்தி தள்ளக்கூடிய சக்தி வந்து அதுக்கு தான் உண்டு. பக்தி அப்படின்றது ஒரு அடிப்படை தேவை. நம்ம பயிற்சியை ஆரம்பிக்கிறப்ப நமக்கு அந்த லட்சியத்துக்கான ஒரு மார்ச் டு ஃப்ரீடமில் ஒரு 13 புள்ளிகள் சொல்லியிருப்பாங்க, அல்லது 3 மண்டலங்கள், அந்த வட்டங்கள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அதில் ஆரம்பத்தில் 4-5 வரைக்கும் தான் வந்து பக்தியின் தேவை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தீவிர பரிதவிப்பு, இயக்கம், இதுதான் வந்து உயர் அதிகபட்ச உச்சநிலை வரைக்கும் நம்மளை வந்து கொண்டு போகிறதா இருக்கும். நிறைய பேர்கிட்ட பார்த்துருப்போம், தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணும், இல்லை நம்ம வந்து கொஞ்சம் பாட்டு கிட்டு கேட்காம படங்க பார்க்காம இருக்கணும்னு இருப்பாங்க. தியானம் முடித்த அடுத்த கதையே, அடுத்த நிமிஷமே வந்து சிட்டிங் முடிஞ்சிச்சு, சிட்டிங் நல்லா இருந்துச்சு, என்னுடைய கடமை முடிஞ்சிச்சு, இப்போ நான் பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம், என்னன்னாலும் பேசலாம் அப்படின்றதுக்கு போயிடுவாங்க. ஆக்சுவலாக மாற்றி இருக்கணும். மாஸ்டர் சொல்கிறது, தியானத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கன்ஹா போகிறோம் இல்லை சத்சங்கம் போகிறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சத்சங்கம் முடிச்ச அப்புறம் தான் அதை மெயின்டைன் பண்ணுற வேலையை நமக்கு ஆரம்பிக்குது. அதுக்கான வேல்யூ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அதிகப்படுத்த ஆரம்பிக்கணும். கிளீனிங் தியானம் பார்த்தோம். நான் பெட் டைம் ப்ரேயருக்கு முன்னாடி நம்ம கடந்த 2 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் முன்னாடி நான் வந்து இந்த 9 o'clock ப்ரேயரை பற்றி நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 9 o'clock ப்ரேயரில் ஒரு ஒரு இன்டென்ஸாக பண்ணுறதுனா என்னன்றதுக்கு தாஜி சமீபத்தில் ஒரு இது சொன்னார். ஒரு சாருஜியோடு இருந்த ஒரு அனுபவம். அவர் ஆசிரமத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. திடீர்னு அங்கே ஏதோ ஒரு சூழ்நிலை மாற்றம் ஏற்படுது.
ரொம்ப ஏகாந்தமாக ஏதோ ஒன்று நடக்குது. அன்பு அப்படியே வழிஞ்சு ஓடுது ஃபுல்லாக அந்த அட்மாஸ்ஃபியரில். அப்படியே இவர் மெய்மறந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்தா அங்கே சாருஜி வந்து கண்ணை மூடி உட்காந்துருக்கிறாரு. அந்த தியானம் முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அவர் வந்து 9 o'clock ப்ரேயர் பண்ணேன்னு சொன்னாராம். இல்லை சார், அப்படிலாம் பண்ணுறதுனா அவர் தான் சார் பண்ண முடியும், நம்மலாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், நம்ம நம்ம பண்ணுற 9 o'clock ப்ரேயருக்கும் அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்ட் உண்டு தான். நம்ம இன்னும் அவ்வளவு தீவிரமாக பண்ணலைன்னாலும். இந்த நிகழ்ச்சி 4ஆம் தேதி ஆரம்பித்தோமா, 4ஆம் தேதி ஆரம்பித்து ஒரு 4 நாட்கள் நம்ம எல்லாரும் 9 o'clock ப்ரேயர் செஞ்சு ஒன்றா சேர்ந்து செஞ்சோம் இல்லையா, உலகளாவிய பிரார்த்தனை. ஏப்ரல் 8ஆம் தேதி நியூஸில் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தேன் நான். ஈரானும் யூஎஸும் போர் நிறுத்தம் வந்து அறிவிக்கிறாங்க. எனக்கு ஒரு ஒரு ஆச்சரியம் வந்துச்சு. ஒருவேளை நம்ம இந்த ஒரு 700 பேர் நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து இந்த 9 o'clock ப்ரேயர் பண்ணதுனால தான் இப்படி ஒரு எஃபெக்டா, இல்லை ஏதோ காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி அதுவாக நடந்துச்சான்ட்டு. இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற அந்த பேக்கன் டீமில் நான் அந்த ஒரு கேள்வியாகவே கேட்டேன், இது தற்செயலா? நம்ம ஒரு ந- ஒரு ந- ஒரு அந்த டயத்தில் ஒரு 400 500 பேர் இருந்தோம் இந்த இந்த குரூப்பில். ஒரு 400 500 பேர் சேர்ந்து இந்த 9 o'clock ப்ரேயரை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவில் நம்ம பண்ணுறப்ப உலக அளவில் ஒரு ஒரு போர் நிறுத்த அமைதி மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டப்ப நம்மளுடைய பிரகாஷ் சார் அதுக்கு ஒரு பதில் போட்டிருந்தார். முயற்சி செய்கிறது நம்மளுடைய பணி, அதனுடைய விளைவு கொடுக்கறது மாஸ்டருடைய அருள். ஆனால் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இதில். இவ்வளோ பேர் சேர்ந்து நம்ம அந்த 9 o'clock ப்ரேயர் நம்ம ஒன்றா உலகளாவிய அமைதிக்காக பிரார்த்தனை பண்ணுறப்ப இப்படி ஒரு ஒரு உலகளாவிய அமைதிக்கான செய்தி வர்றதுல எந்த ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் ப்ரிசெப்டர் ஒரு 1800 பேர் இருக்கிறோன்னு நினைக்கிறேன். சராசரியாக 1:10ன்னு வச்சாலும் 18,000 to 20,000 அபியாசிஸ் இருக்கிறோம் நம்ம எல்லாரும். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு நாளும் இதயத்தோடு நம்மளுடைய இந்த இன்னைக்கு இங்கே நம்ம எப்படி குழுவில் நம்ம இதயங்களோடு இணைஞ்சு நம்ம அந்த பிரார்த்தனை பண்ணுறோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தோம்னா, இப்படி ஒரு மீட்டிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மனப்பூர்வமாக நம்ம இதயத்தில் மாஸ்டரோடையும் லிங்க் ஆகி நம்ம இருக்கிற எல்லா அபியாசிஸ் அது இந்தியா முழுக்க பண்ண போகிறாங்க, லட்சக்கணக்கான பேர் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு கனெக்ஷனை ஃபீல் பண்ணி நம்ம வந்து இந்த 9 மணி பிரார்த்தனையை தினமும் செஞ்சோம்னா இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு உலகமாக ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்கு நாமளும் ஒரு ஒரு காரணமான ஒரு ஒரு கருவியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் மாஸ்டர் வந்து கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு வந்து சயின்ஸில் இருந்து தான் ஒன்று வந்து ஞாபகத்துக்கு வருது. ஒரு 50 வாட்ஸ் பல்பு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் ஒரு குண்டு பல்பு ஒன்று இருக்கும், அழுது வடியும். 50 வாட்ஸ் தான், அதுவும் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் உள்ளது, மஞ்சள் கலரில். அப்படியே குறைஞ்சது 100ஆவது போட்டால் தான் நல்லாயிருக்கும், 50 போட்டால் அது என்னமோ மாதிரி இருக்கும் அது. அதே இது ஒரு டியூப்லைட் 40 வாட்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த இடம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். அந்த பல்புக்கும் அந்த டியூப்லைட்டுக்கும் கம்பேரே பண்ண முடியாது. அதையும் தாண்டி இப்போ இருக்கிற எல்இடி பல்பு போட்டோம்னா அதே 50 வாட் 40 வாட்டுக்கு அது இருக்கிற திசையில் நம்மளால் பார்க்கக்கூட முடியாது. அதனுடைய பவர், அது வெளிப்படுத்தக்கூடிய ஒளி அவ்வளவு ஜாஸ்தியாகுது. என்ன கூடியிருக்குது? ஒளியின் இன்டென்சிட்டி, அலைக்கற்றை அப்படிம்பாங்க. அதாவது ஒரு ஒரு வினாடிக்கு ஒரு ஏரியாவில் எவ்வளவுக்கு சக்தி ஓட்டம் இருந்திருக்குது அப்படின்ட்டு. நாம் நாம் தினமும் செய்யக்கூடிய பயிற்சியில் அந்த அளவுக்கு முழு ஃபோக்கஸாக உடல், பொருள், ஆவி, மனம், மொழி, மெய், நாடி, நரம்பு, ரத்த, சதை, எலும்பு எல்லாத்துலேயும் அதனுடைய நோக்கம் என்னவோ அதை மட்டுமே வச்சு வேற எதுவும் இல்லாமல் இதுக்காக மட்டுமே நம்ம ஒரு காத்திரத்தலோட ஒரு தவிப்போட நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய பலன் நமக்கு மட்டும் இல்லை. தாஜி சொல்லுவார், ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு நம்ம அபியாசிஸ் ஆக நாம் தியானம் பண்ணிட்டு ரோட்டில் நடந்து போகிறோம் அப்படின்னா நம்மளை தாண்டி போகிற ஒருத்தருக்கு நம்மளுடைய அமைதியை அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா. அவங்க மனசில் ஒரு குழப்பத்தில் ஒரு வழியில் இருந்திருந்தாங்கன்னா நம்மளை ஜஸ்ட் அந்த கிராஸ் பண்ணி போன அந்த செகண்ட்லேயே நாம் தியானம் பண்ணதுனால இருக்கக்கூடிய பலன் அவங்களுக்குள்ள ஒரு அமைதியை தோற்றுவிக்கும். ஏதோ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ஏறி போய் உட்காடுறோம், நம்ம தியானம் பண்ணி அந்த சூழ்நிலை நம்மளுக்குள்ளே இருக்குது. ஒருவேளை நமக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க யாருக்காவது தீங்கு செய்யலான்னு கூட அவங்க வந்து நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் நம்ம தியானம் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் உட்காந்ததுனால அவங்களுக்கு அந்த எண்ணம் மாறி அவங்களுக்குள்ள மன்னிக்கும் குணம் வளர்ந்து இந்த நாம் மட்டும் இல்லை, இந்த சமுதாயமும் மிகச்சிறந்த சமுதாயமாக மாறுறதுக்கான ஒரு
வாய்ப்புன்னு சொல்ல மாட்டேன். அது அப்படி தான் நடக்கும். அது வந்து நம் இந்த 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 பயிற்சியுடைய எஃபிஷியன்சி திறன் அது. இந்த இன்டென்சிட்டின்னு சொல்கிறப்ப பாபுஜியோடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒரு விஷயமா நான் வந்து மேற்கோள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் முதல் தடவை லாலாஜியை பார்த்துட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் வேறு எதையுமே பார்க்கல அப்படின்றார். அவருடைய மனம், ஒளி, மெய், வார்த்தை, செயல் எல்லாமே வந்து லாலாஜியும் அவர் அவர் மூலமாக இவருக்கு கிடைச்ச அனுபவமும் அதிலேயே தான் லயிச்சிருக்குது. அவர் தியானம் பண்ணதுக்கு இப்போ மாதிரி எதுவும் ப்ராசஸ்லாம் கிடையாது. அவர் கண்ணை மூடி உட்காந்து லாலாஜியின் உருவத்தின் மேலே தான் தியானம் பண்ணார் அவர். அப்போ ஒரு நாள் நைட்டு முழிச்சு பாத்ரூம் எங்கேயோ போயிட்டு அந்த அதை நோக்கி நடந்து போகிறது ஒரு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பாத்ரூம் போகிறதுக்கு. அவர் நடந்து போகிறப்ப நான் என்னுடைய குருநாதர் மாதிரியே ஆகணும், லாலாஜி மாதிரியே ஆகணும் அப்படின்னு அவருக்குள்ள வந்து ஒரு எண்ணம் ரொம்ப அழுத்தமாக ரொம்ப இன்டென்ஸாக அவருக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சது. அது எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி அப்படின்னா, அவர் அங்கேருந்து அந்த பாத்ரூம் வாசலுக்கு அந்த ஒரு 40 செகண்ட் போகிறதுக்குள்ளே உள்ளே இருந்து லாலாஜியோடைய குரலே கேட்டுச்சான். நீ எப்போ இவ்வளவு தீரமாக நீ என்ன மாதிரி ஆகணும்னு நினச்சியோ அப்போவே நீ நானாக ஆயிட்ட அப்படின்ட்டு. அந்த இன்டர் கம்யூனிகேஷனே ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஒரே ஒரு தாட், ஒரு தாட்டுடைய இன்டென்சிட்டி நமக்குள்ளே வந்து அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதனால் எப்போவும் சொல்லுவாங்க இல்லையா, யார் ஆழம் முங்குறாங்களோ அவங்களுக்கு தான் முத்து கிடைக்கும், மேலாப்பில் நிந்திக்கிட்டு இருந்தால் சிப்பிகளோட வாழ்ந்துக்க வேண்டியதான்றதுபடி நமக்கு கிடைத்த இந்த ஒரு பயிற்சி முறை, நம்மளுக்கு கிடைத்திருக்கிற இந்த வழிகாட்டுதல், கிடைத்திருக்கிற கருணை, இது எல்லாம் வந்து கிடைத்திருக்க அரிய பொக்கிஷம். இதை ரொம்ப முழுமையாக நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த ஆன்மீக லட்சியம் சொல்லப்படுற இறுதி நிலை, அறுதி நிலை, முழுவதுமாக நாம் அப்படின்றத அற்று நமக்குள்ள கடவுள் தன்னை மறைத்து உங்களை வெளிப்படுத்தி உள்ளார், நீங்கள் உங்களை மறைத்து கடவுளை வெளிப்படுத்துங்கள்னு லாலாஜி சொன்ன அந்த ஒரு உச்ச நிலைன்றது நாம் நமக்குள்ளே இருந்து முழுவதுமாக விலகி நமக்குள்ளே இருந்து கடவுள் மட்டுமே வெளிப்படுத்தி இருக்கிற நிலை இதுக்கு சாத்தியம். இது இந்த இன்டென்சிட்டி இன் ப்ராக்டிஸ்ன்றது இன்றைக்கி தான் அந்த ஒரு டாபிக் ஆரம்பிக்குது. அதனால் நான் அந்த செஷனை முடிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டோம். நாளைக்கும் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், ஆன்மீக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக அனுபவங்கள், சின்ன சின்ன ஆட்டிடியூட், நம்மளுடைய உறவு முறைகள், இது ஒவ்வொன்றிலையும் நம்ம எந்த வகையான ஆட்டிடியூடை கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த பயிற்சியின் பலன் பன்மடங்காக நமக்கு வந்து கிடைக்கும்ன்றது தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் தொடர்ந்து இப்போ பயணம் செஞ்சு கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு மீதி இருக்கிற 4 நாளையும் நம்மளுடைய ஆட்டிடியூடை அந்த ரிஃபைன் பண்ணி 5 ப்ராக்டிஸ் மீதி 95 அந்த ஆட்டிடியூடில் வந்து தேவைப்படுற அனைத்து விஷயங்களையும் நம்ம உள்ளே கொண்டு வந்து மிகப்பெரிய வெற்றி நம்ம அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், மிகச்சிறந்த நிலை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனையோட இந்த இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்து இப்போ 9 o'clock ப்ரேயருக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். அனைவரும் வசதியாக அமர்ந்து கொண்டு